வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நான் ஃபாரூக். இது உங்கள் ஃபாரூக் தமிழ் டெக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, என்னுடைய பென் ட்ரைவு ஒர்க் ஆக மாட்டேங்குது சார், அதை நான் கனெக்ட் பண்ணாக்க ஃபார்மேட் பண்ண பார்க்குறேன், ஃபார்மேட் ஆகலை அப்படின்னாங்க. அப்புறம் நான் அந்த பென் ட்ரைவ் வாங்கி போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க, அதோட பென் ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்க அதில் பாருங்கள். இந்த மாதிரி யூஎஸ்பி கார்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது, ஃபார்மேட் கேட்குது. நான் ஃபார்மேட் பண்ணுறேன். ஃபார்மேட் காட்டிங்கன்னா இவங்க 300 KB தான் காட்டுது. ஸோ சைஸ் ப்ராப்பர் சைஸ் காட்டலை. இது 32 GB பென் ட்ரைவு காட்டலை. இப்போ நான் என்ன ஃபார்மேட் பண்ணுறேன், ஸ்டார்ட் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன், டிஸ்க் இஸ் ரைட் ப்ரொடக்டட் அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ இதை மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி இந்த பென் ட்ரைவை ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படி கேட்டிங்கனாக்கா, இது மாதிரி பண்ணுறதுக்கு வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு, நான் இப்போ யூஸ் பண்ணுறது Windows 11ங்கிறதுனால 11ல் காட்டுறேன். நீங்கள் 10ஆக இருந்தாலும் இதே ஃபார்மேட் தான் இருக்கும். இந்த ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் போய்ட்டு கமாண்டுன்னு அடிங்க, COMMன்னு அடிச்சு நான் கமாண்ட் ப்ராம்ப்ட். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணலாம். அப்படிலாம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி ரன் பண்ணோன்னு கேட்குது, எஸ் கொடுத்துங்க. இது மாதிரி வந்துடும். இப்போ அதே இருக்க கோலனில் வச்சுட்டு டிஸ்க் பார்ட் அடிங்க, டிஸ்க்கு PART டிஸ்க் பார்ட் அப்படின்னு சொல்லி என்ட்ரு அடிச்சிங்கன்னா, கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு அடிச்சிங்கனாக்கா டிஸ்க் பார்ட்டிஷனுக்குள்ளே நம்ம போயிடும். ஸோ டிஸ்க் பார்ட் ஆப்ஷன் இது கமாண்ட் ப்ராம்ப்டாக ஒர்க் பண்ணுறது. இதில் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். கை மோடில் பண்ணுறத விட இதில் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா லிஸ்ட் டிஸ்க்குன்னு சொல்லி போடுங்க. என்னென்ன டிஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டிஸ்க் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டிஸ்க் 1, டிஸ்க் 2, டிஸ்க் 0, 1, 2 அப்படின்னு காட்டுது. ஸோ இது 400 GB என்னுடைய ஹார்ட் ட்ரைவு. இன்னொன்று வந்து என்னோடய 1000 GB இருக்குது, அது என்னோடய 1 TB, அது என்னோடய ஹார்ட் ட்ரைவு. ஸோ 28 GB இருக்கிறது தான் என்னோடய பென் ட்ரைவ். ஸோ இப்படி எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். ஒருவேளை உங்களுக்கு எதுன்னு கண்டுபிடிக்க தெரில, ஐடென்டிஃபை பண்ண தெரில அப்படின்னாக்கா ஒன்றும் கிடையாதுங்க. இந்த ஸ்டார்ட் பாரில் ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும். டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா இதே மாதிரி நம்மகிட்ட என்னென்ன டிஸ்க்கு நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம், என்னென்ன பார்ட்டிஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கே காட்டும். இதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இது 0 டிஸ்க் 0, இதை C ட்ரைவெலாம் இருக்குது. இது நம்மளுடைய இதுதான் டிஸ்க் 1, இதுதான் நம்ம C ட்ரைவு. இது இன்னொரு ட்ரைவை நான் கனெக்ட் பண்ணிக்க அடிஷ்னலாக. இதுதான் டிஸ்க் 2 ரிமூவல் 28 GB காட்டுதா. ஸோ இதுதான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ டிஸ்க் 2 தான் நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லைங்களா. அப்போ செலக்ட் SELECT செலக்ட் டிஸ்க் 2 அப்படின்னு சொல்லி என்டர் அடிங்க. சாரி, செலக்ட் டிஸ்க் 2. ஸோ டிஸ்க் செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம டிஸ்க் 2ல் செலக்ட் ஆகிருக்கோம். இப்போ க்ளீன் சொல்லி ஒரு அடி CLEAN க்ளீன் அப்படின்னு சொல்லி என்டர் அடிச்சிட்டிங்கனாக்கா டிஸ்க் பார்ட் சக்சீடட் க்ளீன். இப்போ நம்ம டேட்டாவை என்ன ஆச்சு அப்படின்னாக்கா க்ளீன் பண்ணிக்க அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னாக்கா அது ஹெட் அண்ட் செக்டார்னு இருக்கும் ஹார்ட் ட்ரைவில். அது மாதிரி தான் அந்த மேக்னெட்டிக் கோட்டிங் மேக்னெட்டில் ஹெட் அண்ட் செக்டார் தான் பிரிச்சுருப்பாங்க. அது கரெக்டாக அந்த பார்ட்டிஷன் செட் ஆகிருக்கணும். அது மாதிரி க்ளீன் ஆகி செட் ஆகிட்டு. ஸோ இப்போ இந்த அளவுக்கு பண்ணிட்டு இன்னும் இருக்குது. அதுக்கப்புறம் அது நம்ம வேறு லெவலில் பண்ணுறப்ப பண்ணணும். இப்போ ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துட்றேன். இன்னும் கமாண்ட்லேயே பண்ணுறதை விட்டுட்டு அடுத்த கை மோடில் எப்படி பண்ணலான்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் நம்ம அப்படி பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்க் பார்ட்டுன்னு சொல்லி பண்ணிடுறோம். ரெண்டாவது லிஸ்ட் டிஸ்க் என்னென்ன டிஸ்க் இருக்குதுன்னு பார்த்துக்கோம். அதில் டிஸ்க் செலக்ட் டிஸ்க் 2 நம்மளுடைய டிஸ்க் என்ன பண்ணணும் 2 தான். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கில் ப்ராப்ளம் இருந்தாலும் இதே மாதிரி நம்ம பண்ணலாம். ஸ்லேவை கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா க்ளீன் அப்படின்னு சொல்லி நான் அடிச்சிட்டேன். க்ளீன் அடிச்சுட்டு இந்த டிஸ்க் பார்ட்டை நம்ம எக்ஸிட் பண்ணணும்னா எக்ஸிட் பண்ணலாம். இதை விட்டு வெளில வரணும்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். EXIT எக்ஸிட்னு அடிச்சிங்கனாக்கா வெளில வந்துடும். திரும்ப இதை விட்டு வெளில வரணும் எக்ஸிட் அடிச்சிட்டிங்க வெளில வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பார் இருக்குல்ல, இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா நான் இப்போ காட்டினா உங்களுக்கு டிஸ்க் மேனேஜ்மெண்ட், இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போய்க்குங்க. டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ண பார்த்துங்க அன்அலோகேட்டட் இருந்துச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணாமல் இருக்கும். இப்போ அன்அலோகேட்டட் ஆயிரும். ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் போனீங்கன்னா நியூ சிம்பிள் வேல்யூம் அப்படின்னு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. NTFS ஃபார்மேட்லேயே ஃபார்மேட் பண்ணிக்கங்க. ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ ஃபினிஷ் பண்ணிங்கனாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளது ஃபார்மேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஃபோல்டரில் போனீங்கன்னாக்கா ஃபோல்டரில் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நம்ம ட்ரைவ் காட்டுது. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் பண்ணணும்னு கேட்கும். எஸ் ஃபார்மேட் பண்ணுறேன்.
இப்போ பாருங்கள் முன்னாடி எது வந்து 300 KB காட்டுச்சு, இது 28 காட்டுது. இப்போ குயிக் ஃபார்மேட் பண்ணுங்கள். குயிக் ஃபார்மேட் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன், ஓகே கொடுக்குறேன். ஃபார்மேட் கம்ப்ளீட்டட். ஸோ என்னோடய ட்ரைவு இப்போ முன்னாடி ஓப்பன் ஆகலை, இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நான் கிளிக் பண்ணி ஏதோ ஃபோல்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஃபருக்குன்னு சொல்லி அடிக்கிறேன், FARUK ஃபருக், TAMIL தமிழ் டெக், ஃபருக் தமிழ் டெக் இருந்துச்சுக்கண்ணா. ஸோ நம்ம என்ன வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இந்த பென்ட்ரைவோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் காட்டும். இதில் போய்ட்டு இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 28 GB, அதாவது 32 GB. இது மீதி இருக்கிறது பேஜிங் ஃபைல்னு சொல்லுவாங்க, அது எடுத்துக்கலாம். டெம்பரரி மெமரி எடுத்துக்கும், மீதி காட்டுது. இதில் நம்ம ஏதாவது நீங்கள் நேம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கலாம். என்னோடது ஃபருக்குன்னு அடிக்கிறேன், ஃபருக்குன்னு வச்சுக்கலாம். வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம பென்ட்ரைவ் ஒர்க் ஆகிடுது. இதுதான் சிம்பிள் வேங்க. அதுக்காக நம்ம பென்ட்ரைவ் வெளியில் கொடுத்து 1000 ரூபா 500 ரூபா கொடுத்து ஃபார்மேட் பண்ணணும் தேவையில்லை. ஈஸியான வழி பண்ணிக்கலாம். இதை எத்தனை GB பென்ட்ரைவ் இருந்தாலும் இதை மாதிரி ஃபார்மேட் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாக்க நிச்சயமாக உங்கள் பென்ட்ரைவை ஒர்க் பண்ண வச்சிடலாம். நிச்சயமாக இது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி என்னோடய வியூஸ் அதிகமாக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.